கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையிலே அவர் அறிவித்த முதல் செய்தி இதுதான். மத்தேயுல நம்ம பார்க்குறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ரிப்பன்ட், ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர் அட் ஹேண்ட். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். கிறிஸ்துவனுடைய வருகை, இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது. அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எங்கள் ஊழியத்தினுடைய மைய பகுதியாய் இந்த வசனத்தை நாம் வாசித்து அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எங்கள் ஊழியத்தினுடைய மைய பகுதி இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தேவன் எங்களுக்கு தந்த ஊழியத்தை கட்டி வருகிறோம். தேவன் தாமே கட்டி வருகிறார். அவர் கிருபையினாலே கர்த்தர் எங்களை பாத்திரமாக பயன்படுத்தி வருகிறார். மத்தேயு 6:33 இதுதான் எங்கள் ஊழியத்தோட மைய பகுதி. வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை தான் முதலாவது, மற்ற காரியங்கள் அல்ல. நம்ம என்ன உடுத்துவோம், என்ன உண்ணுவோம், இதை பற்றின உலக பிரகாரமான காரியங்களை நம்ம தேட அழைக்கப்படலை. தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலை நாட்டுவதற்காக தான் நம்மளை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார் என்று உறுதியாக நம்புகிறோம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவது. இன்னைக்கு நிறைய இடத்துல ரிலீஜியஸ் கிறிஸ்டியானிட்டியா உண்டு பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவத்தை ஒரு மதம் போல சித்தரித்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவம் எப்போதுமே ஒரு மதம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யம். அது கிங்டம் ஆஃப் காட் இஸ் அ கவர்மெண்ட். தேவனே ராஜாவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார். நாமெல்லாம் அவர் கீழாக குட்டி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட பங்கு என்னன்னு அவருடைய வேத வசனத்திலே தெரிந்து கொண்டு நாம் அதன்படி செயல்பட கடுவோம். இதை பற்றின தேவ ராஜ்யத்தை பற்றின செய்தியை விரிவாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அந்த காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென்.